ஓவர் பில்டப்பு உடம்புக்காகாது அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, நம்ம சேலம் பிரியங்கா மஸ்தானிக்கு சூப்பரா பொருந்தும். இன்ஸ்டால வீடியோ போட்டோமா, 4 சீரியல் நடிச்சு 4 காசு பார்த்தோமான்னு இல்லாம, நான் ஜிம்முக்கு போறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம பாடி பில்டிங் காமெடி போட்டிக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்குச்சு. வழக்கம் போல ஆஹா ஓஹோ சூப்பர் தோழி சிங்கப்பெண்ணேன்னு கமெண்டுகள் குவிய ஆரம்பிச்சப்பதான் தெரிஞ்சது அதுக்கு பின்னாடி ஒரு காசியப்பன் காமெடி இருக்குன்னு. சரி, அதுக்கு முன்னாடி பிரியங்கா மஸ்தானி யாரு, இப்போ அவங்க சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் மெட்டீரியலாக என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பிரியங்கா மஸ்தானி ஆரம்பத்துல டிக்டாக்ல ஏராளமான ரசிகர்களை வச்சிருந்த சேலம் பொண்ணு. தாம்பரத்துல இருக்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டே அடிக்கடி ஏதாவது வீடியோ போட்டுட்டு வந்தாங்க. தொடர்ந்து டிக்டாக் பேன் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாவில் அவரோட வீடியோக்கள் மில்லியன் கணக்குல பார்வையாளர்களை கடந்துச்சு. நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒட்ட மோதி பாடுறான். இன்ஸ்டா ரீல்ஸ் கொடுத்த பிரபலத்தால பட வாய்ப்பு, விளம்பர படங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிச்சிச்சு. வர்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட பிரியங்கா தற்போது பல டிவி நிகழ்ச்சிகள், விளம்பரங்கள் மற்றும் வெப் சீரிஸ்ல கூட நடிச்சிட்டு வர்றாங்க. இவ்வாறு இருந்தப்பதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பா அவர் ஒரு வீடியோவை இன்ஸ்டாவில் போட்டிருந்தார். அந்த வீடியோ அவரது ஃபாலோயர்ஸை மட்டுமல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாடி பில்டர் மாதிரி தன்னோட போஸ்ட் கொடுத்து அந்த வீடியோ அவரது ஃபாலோயர்ஸை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஆச்சரியப்பட வச்சுன்னு சொல்லலாம். ஒரு பாடி பில்டிங் போட்டிக்கு போய் தன்னை ஒரு பாடி பில்டரா காட்டிக்கிட்ட பிரியங்கா அந்த போட்டியில தான் முதல் பரிசு வாங்கினதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் அவங்கள ஒரு அழகான பொண்ணா மட்டுமே பார்த்துட்டு வந்த அவங்களோட ஃபாலோயர்ஸ் முதல் முறையா அவர் திறமையை கண்டு வியந்து பாராட்டினாங்க. பிரியங்கா மஸ்தானியோட ஃபாலோயர்ஸ் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது அது பட்டி டிங்கிரிங் பார்த்த காசியப்பன் பாத்திர கடை டீலிங்னு. ஆரம்பத்துல பிரியங்கா மஸ்தானிக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாலும் போக போகத்தான் அது ஒரு ஃப்ராடு வேலைன்னு தெரிய வந்ததா குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்திருக்கு. 5 நிமிஷத்துக்கு மேல அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல, 10 தண்டால் சேர்ந்து எடுக்க முடியல, 25 கிலோ வாட்டர் கேனை கூட தூக்க முடியல அப்படின்னு பலரும் வீடியோ வெளியிட்டு கடுமையா விமர்சிச்சுட்டு வந்தாங்க. சும்மா இப்படி பின்னாடி கை வச்சு பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ் காமிக்கிறது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இப்படி முன்னாடி ஜென்ஸோட போஸ். இதை யாராவது எடுத்து என் தோல் மேல வச்சுக்கினா கூட பிடிச்சு நிப்பேன். அதை நிரூபிக்கிற மாதிரி குமுதத்தோட பேட்டியிலையும் பிரியங்கா மஸ்தானி திணறது பார்த்து ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருச்சு. மேலும் பாடி பில்டிங் போட்டியும் போது அவங்க கொடுத்த போஸ் இதுவரைக்கும் பாடி பில்டிங்ல யாருமே கொடுத்ததில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. நடுவர்கள் ஒரு போஸ் சொன்னா இவங்க மாறி மாறி போஸ் கொடுத்ததாகவும் ஒரிஜினல் பாடி பில்டர் சொல்றாங்க. 6 மாசம் தான் கஷ்டப்பட்டு பாடி பில்டிங் பண்ணதா பிரியங்கா மஸ்தானி சொன்னாலும் அவரோட உடல் அமைப்பு ஒரு பாடி பில்டர் அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க உண்மையான பாடி பில்டர்ஸ். அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளா எக்ஸசைஸ் பண்ணவங்களால கூட போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்க முடியாத நிலையில இன்ஸ்டால ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிரியங்கா மஸ்தானிய திட்டமிட்டு யாருமே கலந்து கொள்ளாத போட்டிக்கு ஒரே ஒரு ஆளா வரவழைச்சு அதுல முதல் பரிசு கொடுத்ததாகவும் போட்டி நடத்தினவங்க மேலையும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த நிலையில தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல புலம்பியபடி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க பிரியங்கா மஸ்தானி. வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னேறலாம்னு பார்த்தா காலுக்கு கீழே கண்ணி வெடி வைக்கிறாங்களே அப்படின்னு வடிவேல் டயலாக்க ரீக்ரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல புலம்பி இருக்காங்க. அதுல நீங்க உண்மையிலேயே எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டிங்ல ஜெயிச்சா யாரும் கவலைப்பட போறது இல்ல. ஆனா சும்மா ஒரு வீடியோ எடுத்து யாருக்கோ பணத்தை கொடுத்து
பாடி பில்டிங்கில் முதல் பரிசு வாங்கினேன் அப்படின்னு சொல்றது உண்மையான பாடி பில்டிங்ல ஈடுபட்டிருக்க பொண்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால நீங்க தயவு செஞ்சு உழைச்சு முன்னேறுங்க. இப்படி பில்டப் பண்ணி ஃபேமஸ் ஆக வேணான்னு நெட்டிசன்கள் பிரியங்கா மஸ்தானிய அவரோட போஸ்ட்லயே கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க.